ஒரு குடும்பத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தெபோராள் மேலே தேவன் என்ன செய்தார் தெரியுங்களா? அவருடைய அபிஷேகத்தின் நிறைவை ஊற்றுகிறார். சாதாரண குடும்பத்திலே இருக்கிறார், லபிதோத்தின் மனைவி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவள் மேலே தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிற போது அவள் தீர்க்கதரிசியாக மாறுகிறாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல, தெபோராளை குறித்து 3 காரியங்களை நீங்கள் வேதாமத்திலே பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். முதல் காரியம் என்ன தெரியுமா? அவள் ஒரு தீர்க்கதரிசி. அப்படியானால் என்ன அர்த்தம் சொன்னா, அந்த தேசத்திலே அவளுக்கு தெரியாம ஒன்றும் நடக்கவே முடியாது. ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் உங்க மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றணும். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உங்களுக்குள்ளாக வைக்கணும். அப்படிப்பட்டதான சூழல்களுக்குள்ளாக கர்த்தர் உன்னை நடத்துகிற போது உனக்கு தெரியாம உன் குடும்பத்துல ஒண்ணு நடக்காது. கை வச்சு ஆமென் சொல்லுங்க. உன் குடும்பத்துல ஒண்ணு உள்ள பிரவேசிக்கவே முடியாது. உட்கார்ந்து இருக்கிற இடம் எங்க தெரியுமா? ஈச்ச மரத்தடின்னு போட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் அல்ல, அவள் யாருன்னு பதிவு செய்திருக்கு தெரியுமா? அவள் ஒரு நியாயாதிபதி. முதல் பெண் நியாயாதிபதி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னா என்ன தெரியுமா? அவள் சொல்றபடிதான் தேசத்துல நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அவளுக்கு தெரியாம ஒண்ணு நடக்காது. அவள் சொல்றபடிதான் எல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா தேவ ஆவியானவராலே நடத்தப்படுகிற போது அது வரைக்கும் அவன் யோசிச்சிருப்பா, என்ன இந்த ஆளை கல்யாணம் பண்ணின்னு, என்ன ஒரு வீடு வாசல் கிடையாது, ஈச்ச மரத்தடியில குடி வச்சிருக்கிறான், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு குடும்பமா, இப்படி எல்லாம் நான் வாழணுமான்னு ஒருவேளை யோசிச்சிருக்க முடியும். ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய அபிஷேகத்தின் நிறைவினால் அவள் தொடப்பட்ட போது எல்லாம் தலைகீழா மாறி போகிறது. வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு போர் படை தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு தளபதியாக மாறி போகிறார். வசனம் அப்படிதான் சொல்லுகிறா. பாராகோடு பேசுகிறா. இல்ல நீ ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு இந்த யுத்தத்தை நடத்து என்று சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறான், இல்ல இல்ல என்னாலெல்லாம் அப்படி போக முடியாது, என்னால அப்படி செய்ய முடியாது, நீ வருகிறதா இருந்தா நான் வருவேன்னு சொன்னா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தெபோராள் அவனோடு கூட புறப்பட்டு போகிறாள். அந்த யுத்தத்தை முன்னின்று நடத்துகிறாள். அவள் சொல்லுகிறா, இந்த வெற்றியை கர்த்தர் ஒரு பெண் கையில தான் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, ஒருவேளை நீ பலவீனமான பாண்டமாய் இருக்கலாம், ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கலாம். கர்த்தருடைய ஆவி உண்மையிலே வருகிற போது அவர் செய்கிறதை இனி வரும் நாட்களில் அறிந்து கொள்வாய். அவருடைய வல்லமை உனக்குள்ளாய் கடந்து வருகிற போது கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிறவைகளை நீ அறிந்து கொள்வாய். ஒருவேளை ஒன்றுமில்லை என்று சத்துரு சொல்லலாம், ஒன்று கர்த்தருக்குள் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறவைகளை ஒருவேளை நீங்க அறியாமல் இருக்கலாம், உங்க கண்களுக்கு மறைவாய் இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு இருக்கிறார். அவைகள் நடக்கிற போது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்குன்னு சொன்னா, அவர் செயல்களிலே ஆச்சரியமானவைகளை செய்கிறவர். நம்பி இருங்க. இன்றைக்கு இருக்கிற சூழல்கள் அல்ல, நாட்கள் வருகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்வை நன்மையாய் நடத்துவார். எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம். நாம் ஜெபம்